Welcome to Literature Genres. In this video, Homer எழுதிய The Iliad எபிக்கோடைய கம்ப்ளீட் சம்மரியை இந்த வீடியோவில் நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். இந்த இலியட் வந்து கிரீக் லிட்ரேச்சரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன எபிக். இது ஒரு மிகப்பெரிய ஒரு காவியம். இந்தியாவில் வந்து ராமாயணம், மகாபாரதம் மாதிரி, கிறிஸ்டியானிட்டியில் பைபிள் அண்டு முஸ்லீமில் வந்து குரான், நம்ம எப்படி அதெல்லாம் வந்து நம்ம காவியமாக பார்க்குறோமோ அதே மாதிரி கிரீக் லிட்ரேச்சர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிரீக் லிட்ரேச்சரில் எழுதப்பட்ட தி இலியட் அப்படிங்கிற எப்பிக் வந்து இது ஒரு போம். இது வந்து எழுதியது ஹோமர். ஸோ திஸ் இஸ் ரிட்டன் பை ஹோமர். ஆனால் ஹோமர் எழுதினாலும் இதை பப்ளிஷ் ஆனது வந்து ஒரு 500 இயர்ஸ் அகோ, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த போம் வந்து பப்ளிஷ் பண்ண மக்களுக்காக. ஆனாலும் ஹோமர் வந்து 2000 வருஷம் முன்னாடி எழுதி முடிச்சிட்டாரு. இந்த இலியட் வந்து இது எதை பற்றி அப்படின்னா, இந்த இலியட் அப்படின்னாலே இது ஒரு நகரம், ஒரு சிட்டி. இந்த சிட்டியோட நேம் வந்து இலியம். ஹோமர் வந்து இலியட்னு நேம் வச்சுருக்காரு அந்த அவர் எழுதின அந்த புக்ஸுக்கு. ஸோ அதில் இது வந்து ஒரு 24 புக்ஸாக எழுதியிருக்கார். 24 புக்ஸாக எழுதினது டிவைட் ஆகிருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்லா சம்மரைஸ் பண்ணியிருக்கிறோம். இது எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, வார் பிட்வீன் 2 cities. இந்த இலியடை படிக்கிறது கம்ப்ளீட்டாக எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா, இது ஒரு போர், ஒரு சண்டை. ஒரு ராமாயணம் எப்படி ஒரு போர் சம்மந்தமாக இருக்குமோ அதே மாதிரி இலியட் வந்து ஒரு போர் சம்மந்தமான இட் இஸ் அபவுட் அ வார் பிட்வீன் 2 cities. எந்தெந்த சிட்டின்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் அண்டு ட்ராய். கிரீக் சிட்டிக்கும் ட்ராய்க்கும், 2 சிட்டிகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு போர் தான் வந்து இந்த சப்ஜெக்ட் பற்றினது இந்த புக்கு. ஃபார் ரெக்கவரிங் ஹெலன் ஃப்ரம் பாரிஸ். எதற்காக 2 சிட்டி சண்டை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெலன்கிற ஒரு பியூட்டிஃபுல் உமன், இவங்க வந்து ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன். இவங்க வந்து பாரிஸை லவ் பண்ணுவாங்க. ஆனால் இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஹெலனுக்கு வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்கும். மெனலஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. இருந்தாலும் பாரிஸ் ரொம்ப அழகாக இருப்பான். பாரிஸ் கிரீக்கு வரும்போது 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. அப்புறம் பாரிஸ் வந்து ஏற்கனவே இவங்க வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு மனைவி இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரீக்லேருந்து இவங்களுடைய சிட்டிக்கு, அதாவது ட்ராய்க்கு வந்து தூக்கிட்டு போயிடுவான். ஸோ இதற்காக வந்து ஹெலனுடைய ஹஸ்பண்ட் மெனலஸ் வந்து போர் செய்வார். மெனலஸ் வந்து அவர் மட்டும் கிடையாது, அவருடைய பிரதர், அவங்க ஆட்கள் எல்லாருமே போர் செய்வாங்க. ஏன்னா மெனலஸ் வந்து கிங் ஆஃப் ஸ்பாட்டாவுடைய கிங்காக இருக்கிறாரு. அதனால் வந்து அவங்களோட ஆட்கள் படைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது ஹெலனை வந்து பாரிஸ்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணுக்காக சண்டை போடுறது தான் வந்து இந்த இலியட். எப்படி ராமாயணத்தில் வந்து சீதைக்காக சண்டை போடுறாங்களோ ராமரும் ராவணனும், அதே மாதிரி இலியட்டில் ஹெலனுக்காக மெனலஸ்க்கும் பாரிஸுக்கும் சண்டை. இதில் வந்து நிறைய வீரர்களும் இதில் இன்வால்வ் ஆகுவாங்க. அதில் முக்கியமான வீரர்கள் வந்து அகிலஸ், அகமம்னன், ஹெக்டர், ஏஜெக்ஸ், இவங்க எல்லாம் சண்டை போடுவாங்க. பெட்ராக்லஸ், ஒடிசியஸ், இவங்க இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. இவங்க தான் முக்கியமான கேரக்டர்ஸ். அண்ட் மெனலஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் ஹெலன், நான் சொன்ன மாதிரி மெனலஸ் வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் ஹெலன். அண்ட் அகமம்னா லீடர் ஆஃப் கிரீக் ஃபோர்ஸ். கிரீக்கு வந்து யார் சார்ந்தவங்கன்னா மெனலஸ் அண்டு ஹெலன். இவங்க வந்து கிரீக் சிட்டியை சார்ந்தவங்க. அந்த கிரீக் சிட்டிக்கு வந்து லீடர் வந்து அகமம்னன். அகமம்னன் வந்து மெனலஸுடைய பிரதர். பாரிஸ் வந்து ட்ரஜன்னால ட்ராய்னு சொல்லலாம். இந்த ட்ரஜன் சிட்டியை சார்ந்தவங்க தான் வந்து பாரிஸ். இப்போ வந்து ட்ரஜன் சிட்டிக்கும் கிரீக் சிட்டிக்கும் சண்டை நடக்குது. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹெலனை வந்து பாரிஸ் தூக்கிட்டு போயிடுவான். இப்போ அந்த ஹெலனை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் மெனலஸ் வந்து அந்த ஆட்களோட சண்டை போடுறாங்க. இதுதான் வந்து இந்த இலியட்டுடைய சப்ஜெக்ட். இது எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி ஹெலனை வந்து ரெக்கவர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய மேஜர் கேரக்டர்ஸ் நம்ம சொன்னோம். 2 சிட்டிக்கு நடுவில் நடக்க சண்டை அப்படின்னு. அதில் வந்து கிரீக் வந்து ஆக்கியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்கியன்ஸ்னால யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரீக்குடைய படைகள். அதில் யார் இந்த சண்டையில் இன்வால்வ் ஆகுறாங்க, எதற்காக இன்வால்வ் ஆகுறாங்கன்னா, பாரிஸ்லேருந்து ஹெலனை ரெக்கவர் பண்ணுறதுக்காக கிரீக் சிட்டியிலேருந்து ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. அவங்க எதற்காக ஃபார்ம் ஆகுறாங்கன்னா, டு ஃபைட் அகெயின்ஸ்ட் பாரிஸ். யாரும் நம்ம படிக்கணும். அக்கிலஸ், இவன் வந்து கிரீக் அந்த குரூப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாரியர், ரொம்ப பயங்கரமான வீரன். யாருமே இவனை வந்து தோற்கடிக்க முடியாது. இவன் வந்து தியேட்டஸ் அப்படிங்கிறவங்களுடைய மகன். தியேட்டஸ்ங்கிறது இவங்க வந்து காடஸ். இவங்க வந்து சி காடஸ், சி நிம்ஃப் மாதிரி பயங்கர ஒரு பவர் இருக்கக்கூடிய, ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு தேவதை, கடவுள் மாதிரி.
Agamemnon, leader of the Greek forces, brother of Menelaus. Menelaus, king of Sparta, husband of Helen. Odysseus, wily Greek hero and speaker. Odysseus, important character. And Diomedes, brave Achaean warrior. Nestor, wise elderly counselor. Nestor வந்து வயசானவர், பட் கவுன்சிலராக இருப்பாரா. எப்போதுமே ஏதாவது பிரச்சனை அவங்க நாட்டுக்குள்ள வரும்போது ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பார். எப்படி வந்து பாரிஸ் வந்து கிளம்ப ரெக்கவர் பண்ணி எப்படி சண்டை போடணுங்கிறத இந்த ஆலோசனை கொடுக்கக்கூடியதான் நெஸ்டர். பெட்ராக்ளஸ், அகிலஸுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் கம்பேனியனாக இருப்பாங்க. ஏஜெக்ஸ் வந்து இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைட்டி வாரியர். அண்டு கால்கஸ் வந்து ப்ராஃபிட் ஆஃப் த ஆக்கியன்ஸ். இவங்க வந்து கால்கஸ் வந்து ஒரு கடவுள் மாதிரி ஆக்கியன்ஸ்க்கு உதவி செய்கிறதுக்காக அந்த கடவுள் எல்லாம் இன்வால்வ் ஆகுவாங்க. காடோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். காடுடைய உதவி அவங்களுடைய பவர் கிடைக்கும் போது மட்டும்தான் இவங்களால சண்டை போட முடியும். ஸோ அதற்காக வந்து இந்த குரூப்பில் இந்த கால்குலஸ் இருப்பாங்க. தென் ட்ரஜன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கிரீக்கை பார்த்தோம். அடுத்து வந்து ட்ரஜன் குரூப்பில் யாரெல்லாம் சண்டை போடுறதுக்காக இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரையம் வந்து கிங் ஆஃப் ட்ராய். அந்த சிட்டியோடைய கிங் வந்து ப்ரையம். இவர் யாருன்னா ஹெக்டர் அண்டு பாரிஸுடைய ஃபாதர். ரொம்ப வயசானவராக இருப்பார். பாரிஸ் தெரியும், இவர் தான் வந்து ஹெலனை வந்து தூக்கிட்டு வந்தவன். இவனால சண்டையும் நடக்குது. ஸோ இவனுடைய பிரதர் தான் வந்து ஹெக்டர். இவங்க ரெண்டு பேருடைய ஃபாதர் ப்ரையம். அப்புறம் ஹெக்டர் ட்ரஜன் பிரின்ஸ் அண்ட் கிரேட்டஸ்ட் வாரியர். பயங்கரமாக சண்டை போடக்கூடிய மிகப்பெரிய மாவீரனாக இருப்பார். அந்த ட்ரஜன் சிட்டியோட இளவரசனாக இருப்பார். பாரிஸ் வந்து சன் ஆஃப் ப்ரையம் அப்டக்ட்ஸ் ஹெலன். ஸோ இவர் தான் வந்து ஹெலனை வந்து கடத்திட்டு வர்றது. ஹெலன் ஒய்ஃப் ஆஃப் மெனலஸ் டேக் ஆன் டு ட்ராய். ஹெலன் தெரியும், மெனலஸோட ஒய்ஃபு. அண்ட் ஏனியஸ் வந்து ட்ரஜன் வாரியர், சன் ஆஃப் ஆஃப்ரடைட். ஆஃப்ரடைட் அப்படின்னால அவங்க காடஸு. இவங்களுடைய மகன் தான் வந்து ஏனியஸ். நம்ம கிரீக் குரூப்பில் பார்த்தோம் ஆக்கிலஸ் வந்து சன் ஆஃப் தியேட்டர்ஸ், அவங்க காடஸ். இந்த குரூப்பில் ஏனியஸ் இருக்காங்க, இவங்களும் சன் ஆஃப் ஆஃப்ரடைட். அண்ட் ஆண்ட்ரோமெக்கி, இவங்க வந்து ஹெக்டருடைய ஒய்ஃப். ஸோ இப்படி ரெண்டு குரூப் வந்து ஃபார்ம் ஆகிருக்காங்க. எப்படி சண்டை போடுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதற்கப்புறம் இந்த ரெண்டு குரூப்புக்கே வந்து காடுடைய ஹெல்ப் இருக்கும். காட், அதாவது கிரீக் காட் அண்ட் காடஸ் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. யார் எந்தெந்த குரூப்புக்கு நம்ம பார்க்குறோம். ஜூஎஸ் வந்து கிங் ஆஃப் காட்ஸ், மேனிப்புலேட்ஸ் வார். இப்போ அவர் தான் வாரை வந்து இன்னும் நல்லா பெருசுப்படுத்துகிறார். சின்னதாக இருக்கிற சண்டையை பெருசாக படுத்துகிறார். இவர் வந்து கிரீக் காட்ஸ் எல்லாத்துக்குமே இவர் தான் தலைவர் மாதிரி. ஹீரா சப்போர்ட்ஸ் த ஆக்கியன்ஸ். ஹீரா யார் பக்கம் இருப்பாங்கன்னா கிரீக் சைடு இருக்கிறாங்க. கிரீக் சைடு யார் இருக்காங்கன்னா கிழக்காக இருக்கிறாங்க. ஏத்தேனா வந்து இவங்களும் ஒரு காடஸ். இவங்க ஆக்கி அந்த கிரீக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்போலோ ட்ராய்க்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆஃப்ரடைட் வந்து பாரிஸை சப்போர்ட் பண்ணுறாங்க, ட்ராய்க்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆரியஸ் வந்து காட் ஆஃப் வார், இவங்க வந்து ட்ரஜனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. பொசைடான் வந்து இவங்க ஆக்கியனுக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவங்க காட் ஆஃப் சி. இந்த தியேட்டர்ஸ் வந்து ஆக்கிலஸோடைய டிவைன் மதர். அண்டு ஹெஃபஸ்டஸ் வந்து ஆக்கிலஸ்க்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்க, அதாவது கிரீக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஹெர்மஸ் வந்து இவங்க ஒரு மெசஞ்சராக இருக்கிறாங்க. அண்டு ஜாந்தோஸ் வந்து ரிவர் காட். இவங்க தான் வந்து ஆக்கிலஸ் கூட சண்டை போடாது. ஸோ இப்படி தான் வந்து இந்த காட் அண்ட் காடஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்களை எத்தனை பேர் ஆக்கியன் சப்போர்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ட்ரஜனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம இதை படித்து மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த காஸ் ஆஃப் த ட்ரஜன் வார். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி வந்து சண்டை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, the Iliad tells the story of the Trojan War. The war was between Troy and the Greek cities. Paris, a prince of Troy, took Helen, wife of Menelaus, king of Sparta. Helen went willingly, but her abduction angered the Achaeans. The Achaeans formed a large army and sailed to Troy to get Helen back. ஸோ இப்படி தான் வந்து ஃபைட்டு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதாவது பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் இப்போ நம்ம பார்க்கலாம், பிகினிங்லேருந்து பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். த வார் ஹாஸ் பின் கோயிங் ஆன் ஃபார் 9 years. ஸோ இது வந்து இந்த வார் வந்து ஒரு 10 வருடமாக நடந்துகிட்டு இருக்கு. 10 வருடமாக வந்து இந்த ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது இந்த ரெண்டு சிட்டிக்கு நடுவில் இந்த ஹெலனுக்காக. இந்த புக்கு ஓப்பன் ஆகும்போது நம்ம 9வது வருஷத்தில் இருக்கும். ஆல்ரெடி 8 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு சண்டையில். 9வது வருஷத்தில் இருக்கும். த ஆக்கியன்ஸ் ஹவ் சாக்டு நியர்பை சிட்டி டேக்கிங் விமன் அண்ட் ட்ரெஷர். த ஆக்கியன்ஸ்னால் யார்? கிரீக். இவங்க வந்து ட்ராய் கூட சண்டை போட்டு அங்கே இருக்கிற பெண்கள், அவங்களோட சொத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. கிறிஸ்டியஸ், ப்ரீஸ்ட் ஆஃப் அப்பல்லோ, ஆஸ்க் அகமெம்னான் டு ரிலீஸ் ஹிஸ் டாட்டர். இப்படி ஆக்கியன்ஸ் வந்து பக்கத்து நகரங்களில் வந்து பெண்களை எல்லாம் கடத்திட்டு அவங்க சொத்தெல்லாம் தூக்கிட்டு வரும்போது அதில் வந்து ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அந்த பெண்மணிக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரேசியஸ் அப்படிங்கிற வந்து அப்போலோ காருடைய ப்ரீஸ்டாக இருக்கிறாங்க. இவங்களுடைய டாட்டர் தான் வந்து ஒரு
ஒரு பெண்மணி அவங்கள வந்து இந்த ஆக்கியன்ஸ் வந்து கடத்திட்டு வந்துடுவாங்க. ஸோ இத்தனை டாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக அகமம்ன்ற வந்து கேட்பாங்க. இந்த யாருன்னா கிறிஸ்டியஸ். அகமம் தான் இந்த கிரீக் குரூப்புக்கு லீடர். அதனால் இவர்கிட்ட கேட்டால் நம்மளுடைய பொண்ணை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இவர் கேட்க வராரு. பட் அகமம்னன் ரெஃப்யூசஸ் டு ரிலீஸ். ஆனால் உன் பொண்ணை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப அடமண்டாக பேசுகிறார். கிறிஸ்டியஸ் பிரேஸ் டு அப்போலோ டு பனிஷ் தி ஆக்கியன்ஸ். ஸோ இதனால் கோபப்பட்ட அந்த ஃபாதர் கிறிஸ்டியஸ் வந்து அப்போலோட்ட சொல்கிறார். அப்போலோ வந்து ஏற்கனவே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம். அப்போலோ யாருக்கு சப்போர்ட் பண்ணான்னா ட்ரஜனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ட்ரஜனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இப்போ யாருக்கு எதிரியாக இருக்கிறோன்னா கிரீக்கு, அதாவது ஆக்கியன்ஸ்க்கு எதிராக இருக்கணும். அதனால் அப்போலோ என்ன பண்ணுறாருன்னா அகமனனை பனிஷ் பண்ணணும் இப்போ. ஏன்னா நம்மளுடைய ப்ரீஸ்ட்டு கிறிஸ்டியஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணல, அதுக்காக இப்போ வந்து அப்போலோ வந்து கிரீக்குக்கு எதிராக இப்போ இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா காடு இவங்க நினச்சா எது வேணாலும் நடக்கும். அப்போலோ சென்ஸ் அ பிளேக் அப்பான் தி ஆக்கியன் ஆர்மி. இப்போ இந்த ஆக்கியன் ஆர்மியில் ஒரு பிளேகை வந்து உருவாக்குறாரு. இந்த ஒரு பிளேக்னா ஒரு நோய். அப்போ இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு மத்தியில் ஒரு பயங்கரமான நோய் வந்து தாக்கப்பட்டுச்சு. அதனால் அவங்களால எந்த ஒரு போருக்கும் போக முடியல, சண்டை போட முடியல. The plague devastates the Achaean army. The plague கம்ப்ளீட்டாக ஆர்மி குரூப்பை ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. The Achaeans consult the prophet Calchas for help. இப்போ கேல்கஸ்னு காட் இருக்கு, அவங்கள பார்க்குறாங்க. எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு நோய்வாய் வந்துட்டு இருக்குது, எங்களுக்கு க்யூர் பண்ணுங்கன்னு அவங்க வந்து இந்த கேல்கஸ் ஹெல்ப் பண்ண கேட்குறாங்க. கேல்கஸ் டெல்ஸ் அகமம்னன் டு ரிட்டன் கிறிஸ்டியஸ் டாட்டர் ஸ்டாப் த பிளேக். இப்போ அந்த பிளேக் நோய் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா கிறிஸ்டியஸுடைய டாட்டர் வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அது வந்து அகமம்னன் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளேக் நோய் ஸ்டாப் ஆகும்னு சொல்கிறாங்க. அகமம்னன் அக்ரீஸ் பட் டிமாண்ட்ஸ் பிரெசியஸ். ஓகே, அகமன் ஓகே பண்ணிட்டான், அந்த கிறிஸ்டியஸ் டாட்டர் நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதற்கு பதிலாக பிரெசியஸ்ங்கிற பொண்ணு எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. இந்த பிரெசியஸ் யாருன்னா ஆக்கிலஸில் இருக்கக்கூடிய, ஆக்கிலஸோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ரொம்ப அழகாக இருப்பாள், ஆக்கிலஸோடைய லவர் மாதிரி இருப்பாள். அந்த பெண்மணி எங்கள் கண்ட்ரோலில் வேணும் அப்படின்னு கேட்பான். ஒரு காம்பன்சேஷன் மாதிரி. ஆக்கிலஸ் இஸ் ஃபியூரியஸ் அண்ட் ரெஃப்யூசஸ் டு ஃபைட் ஃபார் அகமம்னன் எனிமோர். அதனால் என்னுடைய லவ்வரை வந்து இவன் கேட்குறான்னு நினச்சிட்டு அகமம்னன் மேலே பயங்கரமாக கோபமாகி அகமம்னுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்கிலஸ் வந்து அகமம்னுக்கு எதிராக ஆயிடுவான். அகமம்னுக்கு எதிராக மட்டும் கிடையாது, கிரீக் குரூப்புக்காக எதிராக ஆயிடுவான். ஸோ உங்கள்கிட்ட சண்டை போட வரமாட்டேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். எதற்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா ட்ராய்க்கு எதிராக உனக்கு நான் சண்டை போட்டு உனக்கு ஜெயிக்க வைக்க மாட்டேன்னு ஆக்கிலஸ் சொல்லிடுவான். ஆக்கிலஸ் தான் ரொம்ப பயங்கரமான வீரன், இவனை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. இப்போ ஆக்கிலஸ் இந்த குரூப்பில் இல்லை அப்படின்னா கிரீக் ஈஸியாக தோற்று போயிடும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு ஆக்கிலஸ் என்ன பண்ணான்னா என்னுடைய ஆளை நீ கேட்குறியா அப்படின்னு அகமம் கூட பயங்கரமாக சண்டை போட்டு அவனை ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவான். ஆக்கிலஸ் வித்ட்ராவல் அண்ட் ரைஸ் ஆஃப் ஹெக்டர். ஆக்கிலஸ் வாண்ட்ஸ் ரிவெஞ்ச் ஆன் அகமம்னன் ஃபார் டேக்கிங் பிரெசியஸ். இப்போது பிரெசியஸை வந்து எடுக்கிறதுனால ஆக்கிலஸ் வந்து அகமனனை பழிவாங்க நினைப்பான். ஆஸ்க் இஸ் மதர் தியேட்டர்ஸ் டு ஆஸ்க் ஜூஸ் டு ஹெல்ப் தி ட்ரஜன்ஸ். இப்போ என்ன பண்ணுவான்னா அகமனனை எப்படி பழி வாங்குறான்னு பார்த்து தன்னை அம்மாவை பார்க்குவான். தியேட்டர்ஸை பார்த்து என்ன கேட்குறான்னா ட்ரஜனுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், கிரீக்கை வந்து தோற்கடிக்கணும், ஏன்னா இதற்காக இந்த காரணத்தை சொல்லுவான். ட்ரஜனை நம்ம வின் பண்ணுறதுக்காக நீ ஏதாவது ஜூவிஸ்ட்டை ஹெல்ப் கேளு, ஏன்னா அவர் தான் காட் ஆஃப் காட்ஸ். உடனே என்ன பண்ணுறான்னா ஜூஸ் அக்ரீஸ் டு தியஸ்டஸ் ரிக்வெஸ்ட் as Achilles is fated to die gloriously in battle. ஜூஸ் சொல்லிடுவார், ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன், ட்ரஜனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் இதில் வந்து ட்ரஜனுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்கிலஸ் இறங்குவான். இந்த ஆக்கிலஸ் எல்லாரும் கூட சண்டை போடும்போது அவன் ரொம்ப க்ளோரியஸாக இறப்பான். ஏன்னா போரில் அவன் வந்து மாண்டு போயிடுவான். அதற்காக அவன் பயங்கரமான, இதனால் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை கிடைக்கும். வரலாறு நாளைக்கு பேசுவாங்க அவனை மரணத்தை பற்றி. அவன் மரணம் சாதாரண மரணம் கிடையாது, அவன் போரில் தான் மரணம் அடையணும். அதனால் இது வந்து கரெக்டான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூவஸ் வந்து ஓகே பண்ணிடுவான். பாரிஸ் அண்ட் மெனலஸ் அக்ரீஸ் டு டுவல் டு எண்ட் த வார். அதற்கப்புறம் அக்கிலஸ் இல்லாமல் இவங்க என்ன பண்ண, இவங்களுக்கு சண்டை போட்டே இருப்பாங்க. பாரிஸ் மெனலஸ் சண்டை வந்துகிட்டே இருக்குது. பாரிஸ் யாருன்னா ஹெலனை தூக்கிட்டு போனவே, மெனலஸ் வந்து ஹெலனோட ஹஸ்பண்டு. இந்த 2 பேருக்குள்ளே இப்போ சண்டை நடந்துகிட்டே இருக்குது. 2 பேர் மட்டும் சண்டை போட்டுருவாங்க, அது பேர் டுவல். மெனலஸ் வின்ஸ் பட் த ட்ரஜன்ஸ் பிரேக் த ட்ரூஸ் அண்ட் அட்டாக். மெனலஸ் இதில் ஜெயிச்சிருவான். அதுக்கப்புறம் ட்ரஜன்ஸ் வந்து நம்ம போரை நிறுத்திடலாம், இதுக்கு மேலே சண்டை போட முடியாது, நிறைய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆக்கிலஸ்க்கு இது ஒரு ஏமாற்றம் ஆயிரும். ஏன்னா மெனலஸ் வின் பண்ணக்கூடாது. மெனலஸ் யாருன்னா கிரீக், அவங்க வின் பண்ணக்கூடாதுங்கிறது ஆக்கிலஸோடைய பிளானு. பட் பாரிஸோட சண்டை போட்டு மெனலஸ் வந்து வின் பண்ணிட்டான், பாரிஸ் சொத்து போயிட்டான். இப்போ இனிமேல் வந்து மெனலஸை வந்து தோற்கடிக்கணும், ஆக்கிலஸ் உள்ளே இறங்கணும். இப்போது
தி ஆர்மிஸ் ஃபைட் ஃபார் செவரல் டேஸ் வித் மெனி ஹீரோஸ் ஸ்டாண்டிங் அவுட் லைக் டயோமெடஸ் அண்ட் ஹெக்டர். எல்லாம் பயங்கர சண்டை போட்டே இருக்காங்க, பல நாட்கள் வந்து சண்டை போட்டே இருக்காங்க, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. த டைட் ஆஃப் ஹெக்டர் புஷஸ் த ஆக்கியன்ஸ் பேக் டு தேர் ஷிப்ஸ். இவங்களுக்குள்ள போர் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. பட்டு யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, தோற்கடிக்கிற நிலைமைக்குள்ள இருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் பின்வாங்க போகிறான். ஹெக்டர் வந்து யாருன்னா பாரிஸுடைய பிரதரு, ட்ரஜன் சைடில். கிரீக்குடைய சண்டைகளை பார்த்து ஹெக்டர் கொஞ்சம் பின்வாங்குறான், வந்து நம்ம ஊரை பார்த்து போயிடலாம் அப்படின்னு. ஹெக்டர் ரொம்ப பலசாலிங்கிறதுனால ஆக்கியன்ஸை எல்லாத்தையுமே துரத்தி அனுப்புகிறான். அவங்க வந்த கப்பலை நோக்கி எல்லாத்தையும் துரத்தி அனுப்புகிறான். ஏன்னா ஹெக்டர் மட்டும்தான் இவங்க எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய சக்தி இப்போதைக்கு இருக்குது. ஆனால் ஆக்கிலஸ் இல்லாததுனால ஹெக்டர் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பயங்கரமாக போராடுறான். இப்போ எல்லா ஆக்கியன்ஸும் வந்து அவங்க வந்த கப்பல் நோக்கி எல்லாம் ஓடி உள்ளே போயிட்டாங்க. காட்ஸ் இன்டர்வீன் அண்ட் த டைட் டர்ன்ஸ் இன்டு த ட்ரஜன் வார். இப்போது இந்த கிரீக் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் மனிதர்களால் ஒரு சண்டை நடக்காத, அவங்களால சமாளிக்க முடியல அப்படின்னா டைரெக்டாக காட் வந்து இன்டர்வீன் ஆகுவார். காட் அவங்க தலையீடு இருக்கும். ஸோ எந்தெந்த காட் வந்து யாரை வந்து ஹெல்ப் பண்ண வராங்கன்னு பார்க்கலாம். காட்ஸ் டேக் சைட்ஸ், த காட்ஸ் சூஸ் சைட்ஸ். ஆக்கியன்ஸ்க்கு எந்தெந்த கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அதாவது கிரீக் சைடுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான்னு பார்க்கலாம். எத்தேனா, ஹீரா அண்ட் பொசைடான், இவங்க 3 பேருமே காட்ஸ் தான். இவங்க 3 பேருமே வந்து கிரீக் சைடு வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. அப்புறம் ட்ரஜன்ஸ் பண்ணனா அப்பல்லோ, ஆஃப்ரடைட், ஏரியஸ், இவங்க 3 பேருமே ட்ரஜனுக்கு, அதாவது ட்ராய்க்கு. ஸோ இப்படி 6 கடவுள்கள் வந்து இவங்க ஒவ்வொரு 2 பேரோட சைடு நின்றுக்கிட்டு அந்த போரில் வந்து வெற்றி அடைகிறதுக்காக இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. காட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த பேட்டில், த காட்ஸ் to their champions in the battle. ஸோ காட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க சைடில் இருக்கிறவர்களுக்கு பலத்தையும் சக்தியும் கொடுத்து ஜெயிக்கிறதுக்காக போராடுறாங்க. ஜூயஸும் இதில் இன்வால்வ் ஆகுறாரு. ஜூயஸ் யாருன்னா எல்லா கடவுளுக்கும் கடவுள். decides to control the outcome himself and forbids the other gods from intervening. ஏன்னா வந்ததுக்கப்புறம் மற்ற காட்ஸ் எல்லாத்தையும் வார்னிங் கொடுக்குறாரு, யாருமே எந்த ஒரு பவரும் கொடுத்து யாரையும் ஜெயிக்க வைக்க வேண்டாம், அது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஏற்கனவே ஆக்கிலஸுடைய மதர் வந்து ஜூயஸை கேட்டுக்கிறாங்க, ட்ரஜனை வந்து ஜெயிக்க வைக்கிற மாதிரி கிரீக்கை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஜூயஸே இன்வால்வ் ஆகுறார். அப்போனா தான் வந்து ஆக்கிலஸுடைய மதர் சொன்ன அந்த வேண்டுகோளை வந்து நிறைவேற்ற முடியும். ட்ரஜன் அட்வான்டேஜ்னா ட்ரஜன் தான் வந்து இதில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு. ஜூயஸ் ஹெல்ப்ஸ் த ட்ரஜன்ஸ் கெயின் கிரவுண்ட் அகெயின்ஸ்ட் த ஆக்கியன்ஸ் பிளான். இப்போ வந்து ஜூயஸ் வந்து ட்ரஜனை வந்து ஹெல்ப் பண்ண வராரு. அதனால் வந்து ஆக்கியன்ஸ் வந்து ட்ரஜன் வந்து ஈஸியாக தோற்கடிக்குது. ஆக்கியன்ஸ் பிளான். அதுக்கப்புறம் ஆக்கியன் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நெஸ்டர் சஜஸ்ட் சென்டிங் அன் எம்பசி டு ஆக்கிலஸ் டு கன்வின்ஸ் ஹிம் டு ரிட்டர்ன் டு பேட்டில். ஸோ ட்ரஜனுடைய நிலைமை வந்து இப்போ நல்லா இருக்குது, அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் கிரீக் வந்து தோற்று போயிடுவாங்கங்கிற பயத்தில் இந்த நெஸ்டர், நமக்கு தெரிய வருது வைஸ்மேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய ஆலோசனை சொல்லுவார். இவரோட ஆலோசனை எப்போதுமே நல்ல ஆலோசனையாக இருக்கும். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நெஸ்டர் வந்து ஒரு தூதரை அனுப்புகிறார், ஆக்கிலஸ்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். என்ன மெசேஜ்னா, போர் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, நம்ம சைடு எல்லாம் தோற்று போயிடுவோம், ட்ராய் வந்து ஜெயிக்க போகுது, அதனால் நீ வந்து களத்தில் இறங்கினாதான் ட்ராயை வந்து தோற்கடிக்க முடியுங்கிற மெசேஜை வந்து சொல்கிறார். Achilles listens but refuses, saying he won't fight until the Trojans threaten his ships. ஆனால் ஆக்கிலஸ் வந்து கவனிக்கிறா, ஓகே நம்ம சைடு வந்து கிரீக் வந்து தோற்கடிச்சிரும். ஆனாலும் வந்து ஆக்கிலஸ் என்ன சொல்ல, நான் வரமாட்டேன், நான் போருக்கு சண்டைப்பட வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. ஏன்னா அன்டில் ட்ரஜன்ஸ் த்ரெட்டன் ஹிஸ் ஷிப்ஸ், எனக்கு வந்து ட்ரஜன்ஸ்னால எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, அதனால் வந்து ட்ரஜனுக்கு எதிராக நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ட்ரஜன்ஸ் பிரேக் த்ரூ. ஆஃப்டர் ஹார்ட் ஃபைட் த ட்ரஜன்ஸ் பிரேக் தி ஆக்கியன்ஸ் டிஃபென்சஸ் அண்ட் த்ரெட்டன் டு பர்ன் their ships and destroy them. இப்போ தான் வந்து ட்ரஜன் வந்து மிரட்டுறாங்க, நீங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குன்னா உங்கள் கப்பல் நாங்களே எரிச்சு போட்டுருவோம், ஆக்கியன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போட்டுருவோன்னு இப்போ ட்ரஜன்ஸ் வந்து மிரட்டல் விடுறாங்க. இப்போ மிரட்டல் விட்டதுக்கப்புறம் தான் ஆக்கியன்ஸ் வந்து, அதாவது ஆக்கிலஸ் வந்து ட்ரஜனுக்கு எதிராக போராட போகிறான். The death of Patroclus and Achilles return to battle. Patroclus வந்து ஆக்கிலஸுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. The Patroclus fears Achaeans will lose and ask to fight in Achilles' place. இன்னும் வரைக்கும் ஆக்கிலஸ் சண்டைப்பட வராததுனால எப்படியோ வந்து கிரீக் வந்து தோற்று போயிடும், அதாவது ஆக்கியன்ஸ்
தோற்று போயிடுவாங்க. ட்ரஜன் வந்து வின் பண்ணிடுங்கிற பயத்தில் பெட்ராக்லஸ் இறங்கிட்டான். ஆக்கிலஸ் சண்டை போடுற இடத்துல வந்து ஆக்கிலஸ் சண்டை போடணும், இந்த ட்ரஜனுக்கு எதிராக அவனுக்கு மட்டும்தான் சக்தி இருக்குது. அதற்கு பதிலாக பெட்ராக்லஸ் இறங்கி ஆக்கிலஸ் பதிலாக சண்டை போட்டுட்ருக்கான் ட்ராய்க்கு அகென்ஸ்டாக. ஆக்கிலஸ் அக்ரீஸ் அண்ட் பெட்ராக்லஸ் வேர்ஸ் ஹிஸ் ஆர்மர் டு ஸ்கேர் தி ட்ரஜன். ஆனால் ஒரு சைடு ஆக்கிலஸ் இப்போ அக்ரி பண்ணிட்டான், ஓகே நான் சண்டை போட வரேன்னு அக்ரி பண்ணிட்டான். ஆனால் அவசரத்தில் என்ன ஆக்கிலஸ் அணியிடக்கூடிய அந்த அணிகலன்கள் போர் அந்த அணிகலனை வந்து பெட்ராக்லஸ் போட்டு ஆக்கிலஸ் மாதிரி தோற்றத்தை கொண்டு இப்போ ட்ரஜனுக்கு எதிராக சண்டை போடுறான். ஸோ தட் ட்ரஜன்ஸ் வந்து பயப்படுவாங்க. ஆக்கிலஸ் மேலே எப்போதுமே ஒரு பயம் இருக்கும், அவனை யாருமே தோற்கடிக்க முடியாதுங்கிறதுனால ஆக்கிலஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு பெட்ராக்லஸ் சண்டை போடுறான். பெட்ராக்லஸ் ஃபைட்ஸ் பிரேவ்லி அண்ட் ட்ரைவ்ஸ் த ட்ரஜன்ஸ் பேக் ஃப்ரம் த ஷிப்ஸ். ஆனால் ட்ரஜன்ஸ் நம்பிட்டாங்க இவன் ஆக்கிலஸ், அதனால் ஆக்கிலஸ் நம்பினதுனால ட்ரஜன்ஸ் கொஞ்சம் பயம் வந்ததுனால அவங்க வந்து கொஞ்சம் தோற்கடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஆக்கிலஸ் அந்த ட்ரஜன்ஸை வந்து ஆக்கியன்ஸ் வந்து தோற்கடிக்கிற மாதிரி ஆனதுனால ட்ரஜன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க. He disobeys Achilles and keeps chasing the Trojans to the gates of Troy. பெட்ராக்லஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக சண்டை போடுறான். சண்டையில் வந்து ட்ரஜன்ஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா உண்மையில ஆக்கிலஸ் நினச்சிட்டு எல்லாம் பின்வாங்கி ஓட ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் உண்மையான ஆக்கிலஸை பெட்ராக்லஸ் சொல்கிறான், நீ சண்டை போடாது நில்லு, நான் சண்டை போட்டுக்கிறேன்னு பெட்ராக்லஸ்ட்ட சொல்கிறான். பட் பெட்ராக்லஸ் அதையெல்லாம் காதில் போடாமல் இன்னும் அதிகமாக ட்ரஜன்ஸை வந்து விரட்டுறான் அந்த இடத்துல இருந்து. அப்போலோ நாக்ஸ் பெட்ராக்லஸ் டவுன் அண்ட் ஹெக்டர் கில்ஸ் ஹிம். ஆனால் இந்த காட் இருக்காங்க பாருங்கள், அப்போலோ யார் சைடுனா ட்ராய் சைடு. இப்போ ட்ராய் வந்து தோற்றுப்பட நிலைமையில் இருக்குன்னு உடனே அப்போலோ கொஞ்சம் எழுந்து என்ன பண்ணனா அவருடைய சக்தியினால் பெட்ராக்லஸை தாக்குறாரு. பெட்ராக்லஸ் அவர் தாக்கல, அந்த ட்ரஜனில் இருக்கக்கூடியவங்க பெட்ராக்லஸை டைரெக்டாக தாக்கும்போது பெட்ராக்லஸ் அப்படியே விழுந்த உடனே அந்த ட்ரஜனில் இருக்கக்கூடிய ஹெக்டர் வந்து பெட்ராக்லஸை கொன்றுவான். இது எல்லாமே அப்போலோவுடைய உதவி தான். பேட்டில் ஹேப்பன்ஸ் ஓவர் பெட்ராக்லஸ் பாடி. இப்போது பெட்ராக்லஸ் செத்து போயிடுவான். பெட்ராக்லஸோடைய பாடியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இப்போ அடுத்து போர் நடந்துட்டு ரொம்ப சண்டை அதிகமாகிட்டே இருக்குது. ஹெக்டர் டேக்ஸ் ஆக்கிலஸ் ஆர்மர். இப்போது பெட்ராக்லஸ் உடம்புல இருக்கக்கூடிய ஆர்மர் அந்த துணி உடை எல்லாத்தையும் உருவுறான். ஆனால் அது ஆக்கிலஸ் கிடையாது. ஆக்கிலஸ் devastated by Patroclus' death and wants revenge. தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு பெட்ராக்லஸ் செத்து போயிட்டானே, ஹெக்டரை கொண்டுட்டானே நினச்சிட்டு ரொம்ப வேதனையில் ரொம்ப அதிகமாக கோபமாயிட்டான் ஆக்கிலஸ். இப்போ தான் வந்து ஆக்கிலஸ் வந்து அந்த போருடைய அந்த இதில் இறங்குறான். எதுக்காகனா தன்னோட ஃப்ரெண்டை வந்து ஹெக்டர் கொண்டுட்டானுங்கிற அந்த இதுக்காக, ஹெக்டரை பழி வாங்குறதுக்காக இப்போ வந்து அந்த போர்க்காலத்தில் இறங்குறான். இப்போது ஆக்கிலஸ் மேக்ஸ் பீஸ் வித் அகமெம்னன் அண்ட் கெட்ஸ் நியூ ஆர்மர் ஃப்ரம் ஹெஃபஸ்டஸ். இப்போ அகமெம் மேலே இருக்கிற கோவத்தை எல்லாம் மறந்துட்டு, ஓகே இப்போ நான் ட்ரஜனுக்கு எதிராக நம்ம சைடு கிரீக் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்போ நான் சண்டை போடுறேன் அப்படின்னு புதுசாக ஒரு ஆடையை அந்த போர் சண்டை போடக்கூடிய ஆடையை அணிகிறான். ட்ரஜன்ஸ் ராங்லி பிலீவ் ஆக்கிலஸ் ஒன் அட்டாக். ஆனால் ட்ரஜன்ஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஆக்கிலஸ்லாம் வந்து நம்மளை தாக்க மாட்டான், ஏன்னா ஆக்கிலஸ் வந்து ட்ரஜனுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பான் அப்படின்னு நினச்சவங்க திடீர்னு ஆக்கிலஸ் ட்ரஜனுக்கு எதிராக சண்டை போடுறதுனால ரொம்ப ட்ரஜன்ஸ் எல்லாமே உடஞ்சி போயிட்டாங்க. ஆக்கிலஸ் ரிட்டன் டு பேட்டில் கில்ஸ் மெனி ட்ரஜன்ஸ் அண்ட் ஈவன் ஃபைட்ஸ் த ரிவர் காட் ஜாந்துஸ். ஆக்கிலஸ் இறங்கின ஸ்பீட்லேயே வந்து ட்ரஜனுடைய வீரர்கள் எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டா, எல்லாருமே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஈவன் ஜாந்துஸ் அப்படிங்கிற காடை கூட தாக்கிட்டான் ஆக்கிலஸ். ஏன்னா ஆக்கிலஸை யாராலுமே வந்து தாக்கவே முடியாது, அவனை யாருமே கொல்லவே முடியாது. ஹெக்டர்ஸ் டெத் அண்ட் த ரிட்டர்ன் ஆஃப் ஹிஸ் பாடி. இப்போ இதில் வந்து ஹெக்டரை எப்படி ஆக்கிலஸ் கொல்றான்னு பார்க்கணும். ஏன்னா ஹெக்டர் தன்னுடைய ஃப்ரெண்டு பெட்ராக்லஸை கொன்னதுனால ஆக்கிலஸ் அவனை சும்மா விட மாட்டான். இந்த ட்ரஜன்ஸ் ரன் ஃப்ரம் ஆக்கிலஸ் அண்ட் ஹைட் இன்சைட் ட்ராய்ஸ் வால். இவங்க வந்து பாதுகாப்புக்காக ஒரு பெரிய சுவர் எழுப்பினாங்க. அந்த சுவருக்குள்ளே ட்ரஜன்ஸ் எல்லாம் ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்கிலஸோடைய அட்டாக்ல இருந்து. ஹெக்டர் ஸ்டேஸ் அவுட் சைட் டு ஃபைட் பட் ரன்ஸ் அவே வென் ஆக்கிலஸ் கம்ஸ் நியர். ஆனால் ஹெக்டர் வந்து ஆக்கிலஸ்க்கு பயப்படாமல் அந்த சுவருக்கு வெளியே நின்றுட்டு ஆக்கிலஸ் கூட சண்டை போடுறான். ஆக்கிலஸ் சேசஸ் ஹெக்டர் அரவுண்ட் டைம்ஸ். 4 தடவை வந்து அந்த ட்ராய் சிட்டியை சுற்றி வந்து அடிக்கிறான் அந்த ஆக்கிலஸ். ஹெக்டர் ஃபைனலி ஸ்டாப்ஸ் ரன்னிங் அண்ட் ஆக்கிலஸ் கில்ஸ் ஹிம் வித் அத்தேனாஸ் ஹெல்ப். ஸோ கிரீக் சைடு இருக்கக்கூடிய, அதாவது ஆக்கியன் சைடு இருக்கக்கூடிய காடு அத்தேனாவுடைய ஆக்கிலஸ் வந்து ஹெக்டரை தாக்குறான். ஹெக்டர் ஓட முடியாமல் அப்படியே கீழே விழுந்துருவான். அந்த நேரத்தில் ஆக்கிலஸ் ஹெக்டரை கொன்றுவான். ஆக்கிலஸ் டிராக்ஸ் ஹெக்டர் பாடி பிஹைண்ட் ஹிஸ் சேரிஷ். தன்னுடைய பாடியை செத்து போனதுக்கு அப்புறம் தன்னுடைய தேருடைய பின்னாடி உடம்பை கட்டிட்டு தரதன்னு இழுத்துட்டு போவான். அப்படியே இழுத்துக்கிட்டே ஹெக்டருடைய பாடி இழுத்துக்கிட்டு ஆக்கிலஸ் தான் வந்து அந்த வண்டியிலேயே
For 9, Achilles holds a grand funeral for Patroclus with athletic games. பெட்ராக்லஸ் இறந்ததுனால தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம இழந்ததுனால பெட்ராக்லஸ் இறுதி சடங்கு பயங்கரமாக பண்ணுறான். அப்போ அந்த ஊரில் விழா வைக்கிறான். நிறைய ஆத்லெட்டிக் கேம்ஸ் வீர தீரமாக செய்யக்கூடிய நிறைய விழாக்கள் நடத்துகிறான். அந்த விழாக்களை எந்த அளவுக்கு வந்து மக்கள் வீரமானவங்க பெட்ராக்லஸ் வீரமானவங்க காட்டுறதுக்காக வீர சண்டைகளை வந்து அந்த ஒரு போட்டி மாதிரி நடத்தி இறுதி சடங்கு நடத்துகிறான் தன்னோட ஃப்ரெண்டுக்காக. For 9 days, Achilles continues to drag Hector's body in anger. ஆனால் பெட்ராக்லஸ் இறந்ததுனால அந்த வருத்தமும் கோபமும் அதிகமாக இருக்குது. ஒரு 9 நாட்கள் வந்து அதாவது ஆக்கிலஸ் கோபம் தனியலை. ஸோ 9 நாளும் அந்த ஹெக்டருடைய பாடியை அப்படியே தன்னோட வண்டிக்கு பின்னாடி கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டே போயிட்டே இருப்பான். அதுலேயே ஹெக்டருடைய பாடி எல்லாமே ரொம்ப செதஞ்சு போயிடும். The gods sends Prime helped by Hems to ask for Hector's body. இப்போ காட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ப்ரைம் அனுப்புகிறாங்க. ப்ரைம்னா யாருன்னா இவன் தான் வந்து கிங் ஆஃப் ட்ராய். இவனுடைய பையன்தான் வந்து ஹெக்டர். எல்லாருமே அந்த கார்ட்டை போகிறாங்க. ஹெம்ஸ் அப்படிங்கிற காட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணி ஹெக்டருடைய பாடியை வந்து கேட்குறதுக்காக அவங்களாம் ஆலோசனை பண்ணுறாங்க. ஹெக்டர் பாடி எப்படி ஆக்கிலஸ்ட்டை வந்து வாங்கிடணும் அப்படின்னு. ப்ரைம் பெக்ஸ் ஆக்கிலஸ் பை ரிமைண்டிங் ஹிம் ஆஃப் ஹிஸ் ஓன் ஃபாதர். ஆக்கிலஸ் அதாவது ஆக்கிலஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஹெக்டர் பாடியை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக ப்ரைம் வந்து ஆக்கிலஸ் ரொம்ப கெஞ்சிறான். உன்னோட அப்பா மாதிரி என்ன நினச்சிக்கோ, என் வயசில் வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பையன் நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு ஆக்கிலஸ்ட்டே ப்ரைம் ரொம்ப கெஞ்சிறான். அவனுக்கு 70-75 வயசு இருக்கும் இந்த ப்ரைமுக்கு. பட் ஆக்கிலஸ்ட்டை ரொம்ப கெஞ்சிறான். ஆக்கிலஸ் ஃபீல்ஸ் கம்பேஷன் ரிட்டர்ன்ஸ் ஹெக்டர்ஸ் பாடி. இப்போ வந்து தன்னை அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைமை நினச்சிக்கிட்டு அவன் மேலே இறக்கம் காட்டி ஆக்கிலஸ் ஹெக்டருடைய பாடியை ஒப்படைச்சிருவான் ப்ரைம்கிட்ட. ப்ரைம் டேக்ஸ் ஹெக்டர் ஹோம் அண்ட் த ட்ரஜன்ஸ் மோன் ஹிம். இப்போது ப்ரைம் வந்து ஹெக்டர் பாடியை எடுத்துகிட்டு போயிடுவார். அதற்கப்புறம் ட்ரஜன்ஸ் எல்லாம் வந்து ஹெக்டருடைய இழப்பை நினச்சி ரொம்ப வருந்துறாங்க. ஸோ என்டையர் ட்ரஜன்ஸ் எல்லாருமே ரொம்ப வருந்த ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஹெக்டர் அவ்வளோ பெரிய வீரன் திடீர்னு இப்படி இறந்துட்டாங்கன்னு நினச்சி அவங்களால தாங்க முடியல. ட்ரூஸ் இஸ் ஹெல்டு ஸோ தே கேன் பரி ஹெக்டர் ப்ராப்பர்லி. ஸோ இப்போதைக்கு அந்த போரை வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ தட் ஹெக்டருடைய பாடி மரியாதையோட புதைக்கணுங்கிறதுக்காக ட்ரஜனுக்கும் இந்த அதாவது ஆக்கியன்ஸ் ரெண்டுக்கும் இப்போ சண்டை வந்து அப்படியே நின்றுச்சு. ஸோ இப்படி தான் வந்து இந்த எலியட்டுடைய ஸ்டோரி வந்து அமைஞ்சிருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.